நம்மை அநேகர் அறிந்து கொள்ளணும்னு சொன்னா, நம்மளுக்கு உயர்வு வரணும்னு சொன்னா, நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்குன்னு சொன்னா, நாம் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பி சைலண்ட். அமைதியாக இருந்தால், நீங்கள் அமைதியாக இருந்தால், இந்த வார்த்தையை இப்படியும் சொல்லலாம், நீங்கள் அமைதியாக இருந்தால் நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இல்லையா? மோசேயை பார்த்து அதான் சொன்னார் ஆண்டவர். இல்லையா? மோசே அதான் சொல்றார், நீங்க சும்மா இருங்கன்றார் ஜனங்களை பார்த்து. கர்த்தர் நமக்காக என்ன செய்ய போறாரு? யுத்தம் பண்ண போறார். இந்த மாதத்தில் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்க சும்மா இருந்தா போதும், கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காய் காரியங்களை செய்வார், கர்த்தர் உங்களுக்கான நன்மையை செய்வார். விசுவாசிக்கிறவங்க, நம்பிக்கை உள்ளவங்க நல்ல தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தர் எனக்காய் செய்வார்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்காய் செய்வார். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், ஜெபிக்கிறவர்கள் மேல கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிக்கிறவங்களை ஒருபோது கைவிட மாட்டார். ஜெபிக்கிறவங்களை ஒருபோது தனியா விட மாட்டார். பிரியமானவர்களே, நாம் அமர்ந்திருக்கும் போது தான் கர்த்தர் அறிந்து கொள்ளும்படியாகவும் உயர்வையும் கர்த்தர் தருவார். அப்போ